இணைந்திருக்கின்றீர்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர நிகழ்ச்சிகளோடு. நிகழ்ச்சிகளில் காலச்சக்கரம் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், காலச்சக்கரம் நிகழ்ச்சி வழமையாக 8:30 மணியிலிருந்து 11 மணி வரை ஒலிபரப்பாகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பின் விஜய் ராஜகோபால். என்றும் வழமை போல அரசியல் கலந்தாடல் ஒன்றை செய்வதற்கான முயற்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசுவதற்காக, அல்லது பொது வேட்பாளர் எங்களுடைய தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்காக மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு ஜதீந்திரா அவர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஜதீந்திரா அவர்களே. வணக்கம் விஜய். வணக்கம். 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 உங்களுடைய பிஸியான நேரத்திலே உங்களை இணைத்துக் கொள்வதிலே, அதாவது நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நிச்சயமாக இந்த வழியிலே நன்றிகளை சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் திரு அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த தெரிவின் போது கையாண்ட, அதாவது இந்த தெரிவின் முக்கியத்துவம், எவ்வாறு அவரை தெரிவு செய்தீர்கள்? இவர் ஒரு பொது வேட்பாளராக எப்படி செயற்பட இருக்கின்றார் என்று சொல்ல முடியுமா? உண்மையில் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்பது கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் கடினமாக உழைத்ததன் விளைவாக இன்றைக்கு அது வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனத்தின் சார்பில் நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம். இந்த முயற்சி ஒரு படிமுறை சார்ந்துதான் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தது. அதே நேரம் சம வேளையில் கொள்கை அடிப்படையில் இந்த விடயத்தில் சில அரசியல் கட்சிகளும் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தன. பின்னர் சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றிணைவும், அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையும், கொள்கை அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த வேட்பாளர் தெரிவை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்கள் பொதுச்சபை, அதாவது சிவில் சமூகங்களின் கூட்டணைவு ஒரு விடயத்தை தெளிவாக சுட்டிக்காட்டி வந்திருந்தது. இந்த பொது வேட்பாளர் கிழக்கு மாகாணத்தில் இருந்து தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அது ஒரு கொள்கை சார்ந்த தீர்மானமாக இருந்தது. அதனுடைய அரசியல் அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்து அந்த வேட்பாளர் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டிருந்தோம். ஒருவேளை கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று வேட்பாளர் கிடைக்காத பட்சத்தில் வடக்கை நோக்கி செல்வதாகத்தான் அந்த தீர்மானம் இருந்தது. தமிழ் தேசிய அடிப்படையில், அதாவது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இணைந்து செயற்படுகின்ற, கொள்கை அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்திருந்தன. அது ஒரு சிறந்த நிலைப்பாடு என்பதை யாருக்கும் முரண்பாடு இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் திரு அரியநேந்திரன் பலர் எங்களுடைய பரிசீலனைக்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு பரிசீலனைக்கு கொண்டு வரப்பட்ட பலர் நாங்களாக யோசித்து சிலருடைய பெயர்களை யோசித்தோம். ஆனால் அவர்களிடம் கேட்டு நாங்கள் அந்த பெயர்களை எடுக்கவில்லை, நாங்களாக யோசித்துக் கொண்டோம். அதே போன்றுதான் அரியநேந்திரனையும் நாங்களாக யோசித்தோம். பல பெயர்கள் மத்தியில் அவருடைய பெயரும் இருந்தது. இறுதியில் பல்வேறு அரசியல் அம்சங்களை கருத்தில் கொண்டு, உங்களுக்கு தெரியும், சுயேட்சை வேட்பாளராக ஒருவர் களமிறக்கப்பட வேண்டுமானால் அவர் நிச்சயமாக ஒரு முன்னாள் அல்லது இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது அவசியம். அது ஒரு சட்ட விதி. ஆகவே அங்கே எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்பது 2வது விடயம். சட்ட விதியின் அடிப்படையில் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அல்லது இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட முடியும் என்ற நிலையில் திரு அரியநேந்திரன் அவர்கள் அனைத்து விடயங்களிலும் மிக பொருத்தமுடையவராகவும், அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்பவராகவும், அதேவேளை இதற்காக தன்னுடைய கட்சியை உதறி தள்ளி வெளியில் வரக்கூடிய தத்துணிவு கொண்டவராகவும், ஒரு மூத்த தமிழ் தேசியவாதி என்ற அடிப்படையில் அவரை ஏகமனதாக சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் தேசிய அடிப்படையில் இணக்கம் பொது கட்டமைப்பில் இணைந்து செயற்படுகிற கட்சிகளும் ஏகமனதாக தீர்மானித்து அவரை நாங்கள் இப்பொழுது களமிறக்கினோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து விட்டார் என்று சொல்லி ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக என்று நீங்கள் அந்த பொது மேடையிலே பேசி என்று அந்த நேற்றைய தினம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிகழ்வை பார்த்திருந்தேன். மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த பொது புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே முக்கியமான அம்சங்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசு தலைவரை சந்திப்பது என்பது சாதாரணமான விடயம்தான்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி சந்திக்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று வரக்கூடும். பொது கட்டமைப்பு உடைந்து விட்டது, சிதறி விட்டது என்றெல்லாம் பலரும் அதை சொல்லக்கூடும். அப்படி அங்கே எதுவும் உடையவும் இல்லை, சிதறவும் இல்லை. உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்தும் சஜித் பிரேமதாசாவிடம் இருந்தும் தனித்தனியாகத்தான் அழைப்புகள் வந்தது. எனக்கும் ஒரு தொலைபேசி அழைப்பு, 2 தொலைபேசி அழைப்புகள் வந்தது. சஜித் பிரேமதாசா நேரடியாகவே எங்களோடு தொலைபேசியில் பேசினார். அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த தனித்தனியாக அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த நிலையில் அந்த கட்சிகள் சிலர் ஒரு அழைப்புக்கு அதாவது நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்ட காரணத்தினால் அதை அப்படி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போகாமல் விடுவது பொருத்தமற்றது என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் அவர்கள் அதை ஆனால் அங்கே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே யாரும் சந்திக்கவில்லை. பொது மக்கள் கூட்டமைப்பு இந்த அரசியல் கட்சிகள் போய் சென்று பேசியது தொடர்பாக காட்டமாக சில ஊடகங்களிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்களே, அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போன்று பொதுவாக இப்படியான செயற்பாடுகளின் பொழுது இப்படியான கருத்துக்கள் வருவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடை, அதாவது நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு சென்று விடக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு எதிர் பிரச்சாரங்கள், போலித்தனமான கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. முக்கியமாக அதை தோற்கடித்தே ஆகுவோம் என்று தமிழரசு கட்சியில் ஒரு தரப்பினர் சூழ வைத்தது. அதே நேரம் இது யாருக்கோ சேவகம் செய்கின்ற வேலை என்றெல்லாம் பல விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க கூட விக்னேஸ்வரன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது உங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது, ஒற்றுமையாக உங்களால் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது என்றெல்லாம் நகைச்சுவையாக ஒரு ஏளனமாக சொல்லி போன சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆகவே கடந்த 7 மாத காலமாக நாங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி இவர்களையெல்லாம் ஊரம் கட்டக்கூடிய வகையில் வெற்றிகரமாக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்ற பின்னணியில் தங்களுடைய விஷமத்தனமான பிரச்சாரங்களால் இதை உடைத்துவிட முடியவில்லை என்று கருதுகின்ற சில தரப்புகள் இப்பொழுதும் இப்படியான பிரச்சாரங்களை தூண்டிவிடுகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். ஆக அவர்கள்தான் இது இதுக்குள் உடைவிருக்கிறது, பிளவிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புகின்றார்கள். அந்த கருத்துக்கள் ஆங்காங்கே வருகின்ற பொழுது அவை ஊடகங்களிலும் வரக்கூடும். அது ஆச்சரியமானதல்ல. ஆனால் இங்கே அடிப்படையான விடயம், நாங்கள் பொது வேட்பாளரை முன்னெடுப்பதில் எந்த விதமான தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக அதை முன்னெடுப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் பிளவுகளும் இல்லை. எல்லோரும் இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இந்த அரசியல் விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு. கடந்த 15 வருட காலமாக பல்வேறு தரப்புகளும் தமிழ் கட்சிகளில் ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகமானவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகின்ற பல முயற்சிகளை செய்தும் அது சாத்தியப்படவில்லை. இப்பொழுதும் கூட தமிழரசு கட்சி வெளியில் தான் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுவாகவே இந்த விடயங்களில் உடன்பட்டு வரக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகமானவர்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இந்த விடயத்தை செய்திருக்கிறோம். அரசியலில் எப்பொழுதுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் என்பதை நாங்கள் அதிகம் ஒரு பார்க்க முடியாது. ஏனென்றால் அரசியலில் ஆங்காங்கே சில விடயங்களில் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கக்கூடும், முரண்பாடுகள் வரக்கூடும். அவையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இலக்கையை நோக்கி பயணிக்க வேண்டும்.